சுண்டக்காவில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம மாதத்துக்கு 2 முறை இல்லைனா 1 முறையாகச்சு எடுக்க முயற்சி பண்ணலாம். மார்க்கெட்லேயும் நமக்கு ரொம்ப சீப்பாகவே இது கிடைக்கிது. இன்றைக்கி நம்ம சுண்டக்காவை வந்து ஒரு கோட்டாக தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காவில் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸாகவே என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுண்டக்காவை அதில் இருக்கிற காம்புகளில் நீக்கிட்டு அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கிக்கலாம். ஒரு பாதி பாதியாக இருக்கிற மாதிரி நசுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற விதைகளோடு நம்ம சாப்பிடும்போது கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விதைகள் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் வாஷ் பண்ணும்போது நல்லா கையை வச்சு நீங்கள் கொஞ்சம் பிசிக்கி விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற விதைகள்லாம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிடும். உங்களுக்கு வேணால் கசப்பு லைட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் சுமாராக பிசிக்கி வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் விதைகள் இருக்கிற மாதிரி. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி விதைகள் இருந்தால் கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் நீ வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் பிசிக்கு எடுத்து வாஷ் பண்ணிக்கோ, அப்போ உனக்கு கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். இதை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம் தாளிச்சிட்டு காரத்திற்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு. இதில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும். பூண்டு நிறைய நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கி முடிச்சுட்டு நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா உங்களால் முடிஞ்ச வரையும் மசிச்சுக்கோங்க. மசிச்சாதான் நல்லாயிருக்கும். பருப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டக்காய் இருக்குல்ல, அந்த சுண்டக்காவையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாவே நம்மளோட சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.